இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் முதன்மை செய்தியாக நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜெனரல் அசெம்பிளி பொது சபையிலே ஒரு முக்கியமான தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானம் ஐநாவினுடைய பொது சபையில் பாஸ் ஆகியும் இருக்கிறது. அந்த தீர்மானத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய 158 நாடுகள் ஆதரித்திருக்கிற அதே நேரம் 9 நாடுகள் எதிர்த்திருக்கின்றன. 13 நாடுகள் தீர்மானத்தில் கலந்து கொள்ளவில்லை என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் காண முடியும். குறிப்பாக இந்த தீர்மானம் இதுவரை வந்த தீர்மானங்களை விட ஒருபடி மேலான தீர்மானமாக பார்க்கப்படுகிறது. அது எந்த வகையில் மேலான தீர்மானமாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், முதன்மையாக இந்த தீர்மானத்திலே உடனடியாக பாலஸ்தீன பகுதிகளிலே இஸ்ரேல் நடத்தி வருகிற யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், சீஸ்ஃபயர் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்பது இதனுடைய முதன்மை கோரிக்கையாக இருக்கிறது. இதிலே ஒருபடி மேலாக இருக்கிறது என்று நம்ம எதை சொல்றோம்னா, அந்த சீஸ்ஃபயர் மட்டுமல்லாமல் நிரந்தர யுத்த நிறுத்தம், பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் என்கிற வார்த்தையோடு இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஐநா பொது சபையிலே அங்கீகரிக்கவும் பட்டிருக்கிறது என்பது இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரம். ஏன்னா இந்த யுத்தத்தினுடைய நிறுத்தம் இல்லாமல் தொடர்ந்து யுத்தம் நடந்து வருவதற்கான அடிப்படையாக எது இருக்குது என்று சொன்னா, இந்த நிரந்தரம் என்கிற வார்த்தையை அனுமதிப்பதா இல்லையா என்பதில் தான் பிரச்சனையாக இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையில் போய் உட்கார்ந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பெர்மனன்ட் சீஸ்ஃபயர், நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள், உங்களுடைய பணைய கைதிகளை தருகிறோம், எங்களுடைய பிரிசனர்ஸை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க கேட்கறது தந்துருங்க, எல்லாம் முடிஞ்சு போகும் என்பதுதான் அவர்களுடைய முதன்மை கோரிக்கை. ஏன் இந்த பெர்மனன்ட்ங்கிற வார்த்தையில் அப்படி என்ன இருக்குது என்று சொன்னால், பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிற போது இனிமேல் எக்காலத்திற்கும் பாலஸ்தீனத்திலே யுத்தம் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்படும். அப்படி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்குள்ளாக முன்னெடுக்கப்படுகிற அடுத்த கட்ட ப்ராசஸ் அடிப்படையில் பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக இன்னும் ஒரு நாடாக உலகத்திலே அங்கீகரிக்கப்படும் ஐக்கிய நாடுகள் சபையினால். இதனால தான் இந்த பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் என்கிற வேர்டை தொடர்ந்து பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர். அதே வார்த்தை இங்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பயன்பாட்டின் அடிப்படையில் தான் சீஸ்ஃபயர், இமீடியட்டாக ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் 158 நாடுகள் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றன. 9 நாடுகள் எதிராக வாக்களித்திருக்கிறது. 13 நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் இதில் G7 உலகத்தில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான 7 நாடுகளில் 2 நாடுகள் வரலாற்று திருப்பமாக இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். ஜெர்மனும் இத்தாலியும் தான் இந்த தீர்மானத்திலே கூடுதலாக வாக்களித்திருக்கக்கூடிய நாடுகள். பிரான்ஸ் ஆல்ரெடி வாக்களிச்சு தான் வர்றாங்க. எல்லாத்திலையுமே ஒரு சிலதில் மட்டும்தான் தவறு கொண்டிருந்தாங்க, வாக்களிக்காமல் அவர்கள் மறுத்திருந்தார்கள். பிற்பட்ட நாட்களில் அவர்களும் வாக்களிக்க ஆரம்பித்திருந்தார்கள். இந்த நிலையில ஜெர்மன் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக விடாப்பிடியாக நின்று கொண்டே இருந்தது. இத்தாலியும் அதே நிலையை கடைபிடித்து வந்திருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தில் இத்தாலியும் ஜெர்மனும் G7 நாடுகளில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான நாடுகள் அவர்களும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்து இருக்கிறார்கள். குறிப்பாக இதில் நம்ம பார்க்கலாம், நம்ம இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா என்ன நிலைமையில் இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஸ்ரீலங்கா ஃபேவராக, இதற்கு ஆதரவாகத்தான், இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறது என்கிற செய்தி இதிலே நம்ம பார்க்க முடியும். இந்தியாவும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறது. எகெயின்ஸ்டாக வாக்களித்தவங்க யாருன்னு சொன்னா, மிக முக்கியமாக எகெயின்ஸ்ட் லிஸ்ட்ல அர்ஜென்டினா இருக்கிறாங்க, அதே போன்று ஹங்கேரி இருக்கிறாங்க, இஸ்ரேல் எப்படியுமே அப்படித்தானே வாக்களிப்பான், அதே போன்று நௌரு, பப்புவா நியூகினி, பெரகுவே, அதே நேரத்தில் டோங்கா, யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா, யுஎஸும் இஸ்ரேலும் அதோடு சேர்ந்து இன்னும் 7 நாடுகளும் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி இதிலே வெளியாகி இருக்கிறது. இது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. ஐநாவினுடைய பொது சபையில் இந்த வாக்கெடுப்பு நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தையோடு வெற்றி பெற்றிருக்கிறது. இத்தாலி, ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகள் கூட இதற்கு ஆதரவளித்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் இதற்கு மேலும் காசாவிலே இதை தொடர முடியாது என்கிற இடத்திற்கு பல உலக நாடுகள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏன்னா இங்க பாருங்க, 158 நாடுகள் இதற்கு ஆதரவாக இருக்கிறது.
வெறும் 9 நாடுகள் தான் எதிராக இருக்கிறது, 13 நாடுகள் கலந்து கொள்ளவில்லை, அவ்வளவுதான். தவிர மொத்தமாக நீங்க பார்த்தீங்கன்னா 22 நாடுகள் ஓரமளிக்கிறாங்க, 158 நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக இது மாறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு காசாவுக்குள் சில உணவுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு வண்டிகள் உள்ளே நுழைந்திருக்கிறது. நுழைகிற நேரத்திலையும் அந்த வண்டிகள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 12 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். குறைந்தது 30க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் அதனூடாக காயமடைந்திருக்கிறார்கள், படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உணவுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய லாரிகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதில் என்ன கவனிக்கணும் என்று சொன்னா, இந்த தாக்குதலோடு சேர்த்து இந்த வருகிற உணவுப் பொருட்களை வழிமறித்து பறிக்கிற வேலைகளையும் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ராணுவத்துறை துணையோட இடம் பிடிக்கக்கூடிய கும்பல்கள் இருக்கிறார்கள். இந்த இடம் எங்களுக்கு, இந்த இடம் எங்களுக்கு சொல்லி பாலஸ்தீனத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சாங்களா இல்லையா, அந்த ஜியோனிஸ்டுகளும் உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உணவுப் பொருட்கள் வருகிற லாரிகளை தாக்கி அதில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை திருடி கொண்டு இஸ்ரேலுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. இது வளமையில் நடைபெற்று வந்தது. இம்முறை என்ன செய்தார்கள் என்றால், கரெக்டா லாரி வருகிற நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய சிவில் பாதுகாப்பு பிரிவு, அவங்களும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் போலீஸ் படையணியாகவும் செயல்படுவார்கள். அந்த படைப்பிரிவு ஆயுதங்களோடு வந்து சேஃப்டியாக மற்ற கண்டெய்னர் எல்லாவற்றையும் உள்ளே எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதனுடைய வீடியோக்களை இன்றைக்கு அல் குதுஸ் நெட்வொர்க் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வண்டிகள் எல்லாம் போகும்போது ஆயுதத்தோடு அவர்கள் வந்து நின்று அவற்றை அழைத்து செல்லுகிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஆயுதங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த வீடியோவை நமக்கு இதில் பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது. எது எப்படி போனாலும் இன்றைக்கு மனிதாபிமான உதவிகளை எடுத்துக்கொண்டு வந்த லாரிகளை பத்திரமாக எடுத்துக்கொண்டு சென்று மக்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறார்கள் என்பது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தாக்குதல் சம்பவங்கள்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய குண்டு வீச்சில் குறைந்தது மத்திய காசா நுசைராத் அகதிகள் முகாம் பகுதிகளில் 15 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வடக்கு காசா பகுதிகளில் கடந்த 70 நாட்களாக நடத்தப்பட்டு வருகிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கடுமையான தாக்குதல்களில் 4000க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டு 12000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்தான் கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய மிக முக்கியமான மருத்துவராக செயல்பட்டு வந்த டாக்டர் சயீத் ஜூதா அவர்கள். சயீத் ஜூதா அவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார். கமால் அத்வான் மருத்துவமனையிலிருந்து அல் அவுதா மருத்துவமனைக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக அங்கிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக இன்றைக்கு டாக்டர் சயீத் ஜூதா அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் பயணித்த வாகனத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் குவாட் காப்டர் ட்ரோன்களால் அட்டாக் பண்ணி அவரை கொன்றிருக்கிறார்கள். குவாட் காப்டர்னா தெரியும், யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டது குவாட் காப்டர் ட்ரோன் மூலமாகத்தான். அந்த அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரா இல்லையா, அது வந்து வீடியோ ட்ரோன். அவர் அடிக்கிறதுக்கு யஹியா சின்வார் அவர்கள் தன்னுடைய இடது கையால் அடிக்கிறதுக்கு இந்த பக்கம் ட்ரை பண்ணும்போது அந்த பக்கம் இருந்து அவருடைய நெற்றியை நோக்கி எல்லாம் துப்பாக்கி சூடு உடம்பை நோக்கி நடத்தப்படும். அந்த தாக்குதல் நடத்துவது குவாட் கேப்டர் ட்ரோன்கள் தான் நடத்தும். இந்த குவாட் கேப்டர் ட்ரோன்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு சயீத் ஜூதா அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். கமால் அத்வான் மருத்துவமனை மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய பல மருத்துவமனைகளுக்கு தான் காயப்பட்ட நேரத்தில் கூட உடனடியாக சென்று மருத்துவ பணிகளை மேற்கொண்டவர். கடந்த வாரம் இவர் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள். அவருடைய இடது காலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டும் கூட அடுத்த நாளே அவர் மருத்துவ பணிகளுக்கு திரும்பி இருந்தார். தன்னுடைய 68 வயதுகளில் கூட பாலஸ்தீன மக்களுக்கான மருத்துவ சேவைகளில் ஈடுபட்ட சகோதரர் சயீத் ஜூதா அவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவருக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும். ஏன்னா அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்கள் கூட பாரிய தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 1057 மருத்துவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தான் இன்றைக்கு கார்டியன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய 96% குழந்தைகள் தாங்கள் நிச்சயமாக மரணித்து விடுவோம் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்று ஒரு கவலையான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஏன்னா எந்த குழந்தைகளுக்குமே நாங்கள் பிழைப்போம், அடுத்து வாழுவோம், நாங்கள் அதை சாதிப்போம் இதை சாதிப்போம் என்கிற எந்த நம்பிக்கைகளும் இல்லை. இஸ்ரேல் நிச்சயமாக எங்களை
அழித்துவிடும் என்கிற அவநம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கவலையான ஒரு செய்தியை தி கார்டியன் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து இருக்கிறார்கள். குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஜனின் பெட்டாலியன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக இன்றைக்கு தோட்டாக்களால் குறிவைக்கப்பட்டது. குறிப்பாக ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய வெஹிக்கல் மேல நாங்கள் அட்டாக் செய்திருந்தோம். ஒரே நேரத்தில் 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்களை நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்கிற செய்திகளை ஜெனின் பெட்டாலியன் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் போராளி குழுக்களாக செயல்படுகிறவர்கள் அபு அலி முஸ்தபா தியாகிகள் படையணி. அபு அலி முஸ்தபாங்கிறவர் அங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொள்கையை விதைத்தவர். பாலஸ்தீன விடுதலைக்கான பாப்புலர் ஃப்ரண்ட் என்கிற அமைப்பை நடத்தி வந்தவர் தான் அபு அலி முஸ்தபா. அவர் கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அமைப்பும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ராணுவ பிரிவை உருவாக்கி இருந்தார்கள். அந்த ராணுவ பிரிவு தான் அபு அலி முஸ்தபா பெட்டாலியன். அந்த அபு அலி முஸ்தபா பெட்டாலியன் சார்பாக இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 107 நம்பர் கொண்ட கலீபர் வகையான குண்டு தாக்குதல்களை கடுமையாக நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு ராணுவ கட்டிடங்களை நோக்கி, ராணுவ இடங்களை நோக்கி, கட்டுப்பாட்டு பகுதிகளை நோக்கி தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிலடெல்பி காரிடோர், அதே நேரத்தில் காசாவில் தெற்கு காசாவையும் வடக்கு காசாவையும் பிரிக்கக்கூடிய நெட்சாரிம் காரிடோர் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ முகாம்களை நோக்கித்தான் அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகளை தான் நீங்க இதில் பார்க்க வீடியோவை ஒளிபரப்ப முடியல, ஆனா நீங்க இதில் பார்க்கலாம். அதனுடைய காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க அவர்களுடைய மெர்காவா டேங்குகளுக்கு தாக்குதல் நடத்தப்படக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை கவனிக்க முடிகிறது. அதே போன்று இன்றைக்கு வடக்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஜபாலியா முகாம்ல பிளாக் 2 பகுதிகளில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தையும் நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் ஹீப்ரூ சேனல் 14 இஸ்ரேலுடைய சேனல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பீரி குடியிருப்பு பகுதிகளில் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை போராளிகள் நடத்திய தாக்குதல்களையும் மேலதிகமாக 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அல் ஜசீரா அரபு பக்கத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே நீங்கள் சென்று பார்த்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான நிலையில் என்ன நடக்கிறது சிரியாவுக்குள், சிரியாவினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கிறது, அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி சிரியாவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்கிற செய்திகள் மிக முக்கியமானது. எனக்கு பின்னால் பார்க்கக்கூடிய இந்த புகைப்படம் என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சிரியாவினுடைய ராணுவ நிலைகளை நோக்கி நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுடைய ஒரு காட்சியை தான் பார்க்குறீங்க. அங்க இருக்கக்கூடிய கப்பல்கள், துறைமுகங்களில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் இது. பாரிய அழிவுகளை அவர்கள் அங்கே செய்து வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் கடந்த சில நாட்களில் சிரியா மீது 480க்கு மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். 1974 1967 6 நாள் யுத்தம் நடைபெறுகிறது இஸ்ரேலுக்கும் 6 அரபு நாடுகளுக்கும் இடையில். அந்த யுத்தத்திற்கு பிறகு 1974 ஐநாவுடன் செய்து கொண்ட, ஐநா இன்வால்வ் ஆகி செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கோலான் மலைக்குன்றுகளில் ஒரு சில பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றிக் கொண்டது. அதை தாண்டி அவர்கள் உள்ளே வரக்கூடாது, சிரியாவும் கோலான் மலைக்குன்றுகளுடைய இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லாமல் இருப்பதற்காக ஒரு பார்டர் அவங்க நிறுவிக்கொண்டாங்க. அந்த பார்டரை தாண்டி டமஸ்கஸுக்கு அருகாமை வரைக்கும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. சிரியாவை கைப்பற்றி இருக்கக்கூடிய கிளர்ச்சி படையினர் எந்த விதமான பதிலடி தாக்குதல்களையோ அதை தடுக்கும் விதமான செயல்பாடுகளையோ இதுவரைக்கும் முன்னெடுக்காமல் இருக்கிறார்கள். இந்த சண்டையை அல் ஜசீரா இன்றைக்கு விவரிக்கிற போது ஒன் வே அட்டாக் என்று தான் சொல்கிறார்கள். ஒரு பக்கமாக நடத்தப்படக்கூடிய அட்டாக். அவங்க அடிச்சுக்கிட்டு முன்னுக்கு போய்கொண்டே இருக்கிறாங்க. எதிர்த்து நிற்கிறதுக்கு யாரும் இல்லை. அங்க இருக்கக்கூடிய பில்டிங்களையும் அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்களையும் தான் தாக்கி கொண்டு முன்னேறி கொண்டே போகிறார்கள். டமாஸ்கஸ் வரைக்கும் கைப்பற்றுவதை இலக்காக கொண்டு நெத்தன்யாகுவினுடைய படை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கோலன் மலைக்குன்றுகளுக்கு வடக்கே சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மத்திய தரைக்கடலில் இருந்த துறைமுகங்களாக செயல்பட்ட பைதா, அதே போன்று லதாக்கியாவில் நங்கூரமிடப்பட்டு கிடந்த 15 சிரியாவுக்குரிய ராணுவ கப்பல்களை அவர்கள் தாக்கி அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை பார்க்க முடியும்.
15 இராணுவ கப்பல்கள்ங்கிறது சாதாரணமானது கிடையாது. பெரும்பாலான நாடுகளுக்கு இராணுவ கப்பலே கிடையாது. அப்படி இருக்கும்போது சிரியாவுக்கு 15 இராணுவ கப்பல்கள் இருந்தது. அந்த இராணுவ கப்பல்களை மொத்தமாக அளித்திருக்கிறது. அதே நேரத்தில் விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அவைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ராக்கெட் ஏவுதளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல பகுதிகளையும் அளித்திருக்கிறார்கள். இனிமேல் சிரியா எக்காரணம் கொண்டும் வான்வழி தாக்குதல்களை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது, கடல் வழி தாக்குதல்களை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது என்கிற விதமாக அத்தனை நிலைகளும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது அசாதினுடைய வெளியேற்றத்துக்கு பிறகு நடைபெறுகிறது. அசாத் இருக்கக்கிலேயே இதை செஞ்சிருந்தாங்கன்னா அசாதுக்கும் சிரியா இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்கிற விதமாகவாவது அவர் பேசு பொருளாக மாறி இருக்கும். இப்ப கிளர்ச்சி படை கைப்பற்றி இருக்கிறது, மாற்றம் வேண்டி வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டு மேற்கு நாடுகளை அதை அங்கீகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்படியான அழிவுகளை மேற்கொள்வது என்பது சிரியாவை ஒரு டம்மி நாடாக ஆக்குவதற்கான ஒரு ஏற்பாடுதான் என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, இதே போன்று பாலஸ்தீனத்தை ஜோர்தான்ல அவர்களுக்கு ஒரு தாயகத்தை உருவாக்கி கொடுக்கிற வேலையையும் நாங்கள் விரைவில் செய்வோம் என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் நெதன்யாகுவினுடைய ஒரு செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். நெதன்யாகு 7 பகுதிகளில் நாங்கள் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், 8வது ஒரு பகுதி மீதும் தாக்குதல் நடத்துவதற்கு யுத்தம் செய்வதற்காக தேவை ஏற்படலாம் என்று சொல்லியிருந்தார். அது எகிப்தாக இருக்குமா அல்லது ஜோர்தானாக இருக்குமா என்கிற கேள்வியோடு நம்ம முடிச்சிருந்தோம். இன்றைக்கு இஸ்ரேலிய ஆய்வாளர்கள், இஸ்ரேலிய அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தாயகம், ஒரு தனி நாட்டை ஜோர்தானுக்குள் உருவாக்கி கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தேவைப்பட்டால் விரைவில் அவர்கள் ஜோர்தானுக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்துவார்கள். இஸ்ரேலுடைய ஷூவையை நக்கி நக்கி பழக்கப்பட்ட ஒரு நாடு தான் ஜோர்தான். இஸ்ரேலுடைய கால் மடியிலேயே கிடக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஜோர்தான். எனவே என்ன செய்வாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி ஒரு நிலை ஏற்படும் போது ஜோர்தானுக்கு கை கொடுப்பதற்கு யார் வருவார் என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சிரியாவினுடைய புதிய அரசாங்கம் சிரியாவினுடைய அரசியலமைப்பையும் பாராளுமன்றத்தையும் 3 மாதங்களுக்கு இடைநிறுத்துகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். புதிய அரசாங்கத்தினுடைய பிரதமர் 3 மாதங்களுக்கு செயல்படுவார். அதிலும் குறிப்பாக எதிர்வருகிற மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் அவர் அதிபராக பிரதமராக செயல்படுவார் என்கிற செய்திகள் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதுவரைக்கும் சிரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலமைப்பும் பாராளுமன்ற கட்டமைப்பும் கலைக்கப்படுகிறது. அரசியலமைப்பு இல்லாத ஒரு நாடாக சிரியா 3 மாதங்களுக்கு இயங்கும். பழைய அரசியல் அமைப்பு மீண்டும் திருத்தப்பட இருக்கிறது. புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவோம் என்றிருக்கிறார்கள். இன்றைக்கு சிரியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த பாத் கட்சி, அசாதினுடைய கட்சி, இனிமேல் எங்களுடைய செயல்பாடுகளை கால வரையறை இல்லாமல் நிறுத்துகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். அவங்க நிறுத்தலாட்டியும் கட்சியை தடை விதிப்பாங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால கூட அவங்க நிறுத்தி இருக்கலாம். 3 மாதங்களுக்கு போலீஸ் படை அணியும் அரசு அலுவலகங்களும் வளமை போன்று இயங்கும். அது தவிர அரசியல் சாசனமோ பாராளுமன்ற செயல்பாடுகளோ இருக்காது என்கிற ஒரு அறிவிப்பையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, சிரியாவினுடைய கிளர்ச்சியாளர்களுக்கு சிரியாவிலே ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி உக்ரைன் ராணுவ உதவிகளை வழங்கி இருந்தது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆளில்லா விமானங்களை வழங்கி இருக்கிறார்கள். ஆளில்லா விமானங்களை இயங்குவதற்கு தேவையான 20 அனுபவமுள்ள ராணுவ அதிகாரிகள் சிரியாவினுடைய கிளர்ச்சி படையோடு சேர்ந்து இயங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு 150க்கு மேற்பட்ட மிக முக்கியமான ராணுவ ட்ரோன்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அதனூடாகவும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு உக்ரைன் வெளியிட்டிருப்பதை நாம் அறிய முடியும். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு பாரிய வார் நடந்து வரக்கூடிய நேரத்தில் ரஷ்யாவினுடைய ஆதரவு சிரியாவுக்கு இருந்த காரணத்தினால சிரியாவை தோற்கடிப்பதில் நாங்கள் முன்னின்றோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சிரியாவினுடைய நிலையும் இன்றைக்கு இப்படியான ஒரு நிலையாக இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய அரசாங்கம் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறது, இஸ்ரேலை அவர்கள் எப்படி கட்டுப்படுத்த போகிறார்கள் என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி சிரியாவினுடைய பெரும் பகுதிகளை கைப்பற்றுகிற முனைப்பில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஈரான் இது சம்பந்தமாக கண்டனங்களை தெரிவித்தாலும் இஸ்ரேலுக்கு எதிரான எந்த தாக்குதல்களுக்கும் முன்வரவில்லை. ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுங்கிறது ஈரானுடைய அடுத்த கட்டமாக இருக்கலாம் என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா ஈரான் இப்பொழுது எந்த பக்கம் சாய்ந்து நின்று இஸ்ரேலுக்கு எதிராக எந்த முனைப்பை எடுத்தாலும் அடுத்ததாக ஈரான் மீதான ஒரு பாரிய அட்டாக்கு இஸ்ரேலை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அமெரிக்காவும் வல்லாதிக்க நாடுகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்தால் சிரியாவுக்கு எப்படி ரஷ்யாவால் உதவ முடியாமல் போனதோ
அதே நிலை ஈரானுக்கும் ஏற்படும். ஒண்டிக்கு ஒண்டி 1 to 1 தனியாக வர்றான்னு அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து வரும்போது ஈரானால் தாக்குப்பிடிக்க முடியாமல் போய்விடும் என்கிற அச்சமும் இருக்கிற காரணத்தினால தான் ஈரான் பல விஷயங்களில் அடக்கி வாசிப்பதை நாம் பார்க்க முடியும். லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் கண்டனங்களை தெரிவித்திருக்கிற அதே நேரம் அவர்களும் அடக்கி வாசிக்கிற ஒரு நிலையை நம்ம காண முடிகிறது. அரபு நாடுகள் எல்லாமே ஆல்ரெடி அடங்கி போய்த்தான் இருக்கிறாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தொடர்ந்து அவர்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஜனநாயக ரீதியிலும் ஆயுத ரீதியிலும் வெற்றி பெறுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம்.